Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு கண்டென்ட் ட்ரை நாட் டு லவ். What the fuck? இது என்னடா புதுசா ஒரு கண்டென்ட் அப்படி சொல்லுங்க. எல்லாமே பார்த்த இடம் தானே, பார்த்த கண்டென்ட் தானே, எல்லாரும் வீடியோ போடுற கண்டென்ட் தான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்ரை நாட் டு லவ் தான் நாங்கள் பார்த்துட்டு எல்லாரும் லவ் பண்ணுறோமா இல்லையான்றதுக்கு சேலஞ்ச் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வீடியோ 10 வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவர் ஒரு 5 வீடியோ 10 வீடியோ எடுத்து வந்திருக்காரு. நண்பர் போன வீடியோவில் வந்த இவரும் ஒரு 5 வீடியோ 10 வீடியோ எடுத்து வந்திருக்காரு. இவரு காமிக்கிற வீடியோவை வச்சு நாங்கள் சிரிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி நான் காமிக்கிற வீடியோ வச்சு இவங்க சிரிக்காமல் இருக்கும். யாராக சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ ஒரு பெனால்ட்டி இருக்குது. உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறேன். போன டைம் பண்ண பெனால்ட்டியை ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு அதில் ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு, டான்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த கமெண்ட் சொன்னது வேற யாரும் இல்லை, அண்ணன் தாங்க. இவர் தான் சொன்னார். அதுக்கு வந்து வீடியோ முடியும் போது அந்த பெனால்ட்டியை அவன் பண்ண வைக்கிறோம். இந்த வீடியோலாம் எந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நான் இப்போ காமிக்க போகிறோமே, நம்ம வீடியோ எப்படி இருக்கு மட்டும் பார்ப்பேன். சிரிக்க விடுறோம். இதுக்கு பேர் ஜோக்கா? முதல்ல வந்து யார் அனுப்புறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஷார்ட் பூத்ரியா? சரி போடுவோம் வாங்க. பூத்ரி பாலா தான் அனுப்பணும் ஃபர்ஸ்ட். ஆமா நீ பழுத்துட்ட பாலா. போன வீடியோல சொன்ன நீ தாண்டா வயசாயிடுச்சுன்னு உனக்கு மூத்த வரைக்கும் முன்னுரிமை. அதனால மொதல் வீடியோ வந்து ஆரம்பிக்க போறது நம்ம நண்பர் தான். அதை வச்சு ட்ரை நாட் டு லவ் பண்ணுவாங்க. சரி பெனால்ட்டி என்னன்னே யோசிக்கவே இல்லையே. எண்டில் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இப்போ 5 வீடியோ காமிக்கிறேன்னா நான் 3 இதுக்கு சிரிச்சிட்டேன்னா நான் பெனால்ட்டி பண்ணுவேன். அதே மாதிரி இவரும் 3 வீடியோக்கு சிரிச்சிட்டாருன்னா அவரும் பெனால்ட்டி பண்ணுவார். அந்த மாதிரி ஆரம்பிச்சிடலாங்களா? சொல்ல போறீங்களா இல்லையா? என்னென்ன உங்களுக்கு இந்த வீடியோ சிரிப்பு வரலையா? நீ சொல்லும் போதே சிரிப்பு வரும். அடுத்தது வந்து யாரு? சாபூத்ரி போட்டுருவோம் வாங்க. சாபூத்ரி நான் தான் அனுப்ப போறேன். என்ன பண்றேன்னு புரியுதா இல்லையா? உங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? எனக்கு புரிஞ்சது. செகண்ட் டைம் பண்ணும் போது எனக்கே புரிஞ்சது. ஒன்னும் தெரியாது மண்ணு மணி ஐ லவ் யூ சோ மச். நெக்ஸ்ட் நீங்க தானா? நீங்க தான போட்டுடலாமா? சாப்பிட்டு தெரியாதுக்கு அப்புறம் எப்படி 2 பேர் வந்துட்டாலும் அடுத்து நீங்க தானே. இது வந்து பல டைம் பார்த்தாச்சு, அதனால ஏகப்பட்ட டைம் பார்த்தாச்சு, அதனால சிரிப்பு வராது. அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க. அப்பா ஐயோ ஏங்க கடைக்காரன்ட்ட கொட்டை தான் கேட்டேன், கொட்டையோட சேர்த்து குத்துட்டா போல இருக்குங்க. இங்க பாருங்க நீட்டி நிக்குது. ஐயா கொட்டையை கேட்டா குச்சி இலவசம் போல இருக்கு. இது உங்களுக்கு சிரிப்பு வரலையா? ஏன்னா இதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. மீ பேட்டிங் 0 runs off 3 balls, bowling 28 runs in 2 overs 0, fielding 4 drop catches. நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை அண்டுனவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது இது ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நான் அந்த 2 hours கூட கொடுக்க மாட்டாங்க. சார் அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். அடுத்தது பாலா. அவ்வளோதான். நான் மட்டும் சிரிச்சிருக்கேன், எனக்கு நீ ஒன்று சிரிச்சிருக்க. உங்களது கணக்கு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்று கூட சிரிக்கல. இது வந்து ஒரு ரீல் கிடையாது, ஒரு பிக்சர் தான். படிச்சு பாருங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன், அதனால இது வரல எனக்கு. எனக்கு இது ஹார்ட் அட்டாக்னு போட்டிருக்கு. தம்பி நீ இன்னும் வளரணும் தம்பி. என்ன அது நல்லா பாருங்க என்ன போட்டிருக்கான்னு பாடுறாது. நாய் உக்காந்துருக்குதா? கீழே இருந்தது என்னது? பன்னு டிவியில் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இரு நான் அவங்க அந்த நாய் என்ன போட்டு சர்ச் பண்ணுது? இப்பதான் புரிஞ்சுதான். ரெண்டு அவுட்டா? ஆஹா பரவாயில்ல, எந்த வாட்டி இல்லாம பல்லு தாயிலி இந்த வாட்டி சூப்பரா எழுதியிருக்கான். பரவாயில்ல, இந்த வாட்டி பாஸ் ஆயிடுவான் போல பல்லு தாயிலி. ஏங்க நீங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது வேலை செய்றீங்கன்னா ஏன் தான் அந்த வீட்டுல வந்தேன் இருக்கு. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எங்க வேலை சொல்லிடுவோமோன்னு ஒரு பேனாவையும் புக்கையும் தூக்கிட்டு உட்காந்துட்டா நாங்க நம்பிடுவோமா? நான் ஒன்னும் சும்மா இல்ல, இங்க எக்ஸாம் பேப்பர் திருத்திட்டு இருக்கேன். ஏ போடா மயிடு. சை என்ன எழுதியிருக்கான் அந்த பல்லு தாயிலி? ஓ 2 மார்க்ல போச்சு, ஃபெயில் நீனு. இந்த வாட்டி நம்ம பாஸ். ஓ அதான் இவ்வளவு கெத்தா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கியா? கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும்.
பல்லு தாயில இங்கே வா. சார் இந்த வந்துட்டேன் சார். ஃபெயில் நீனு திரும்படா பல்லு கூதி. நல்லா இருந்துச்சு ஆனால் சிரிக்கல. சிரிச்சில ஸ்மைல் பண்ண லாஃப் பண்ணல. ட்ரை நாட் டு லாஃப். பேரே ட்ரை நாட் டு லாஃப். ட்ரை நாட் டு ஸ்மைல் இல்லை. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. வயிறு மாவாமிச்சு. ஆமா அவன் அந்த சூவ மங்காத்தா இருக்க பாரு. ஆமா சூ மகத்தா அவன் பேத்திய லவ் பண்ணலாம காதோல் பண்ணலாம காதோல் சொல்லுதேன். ஆமா நான் கேள்விப்பட்டதானே சொல்லுதேன். நசந்தனா ஆமா என் புருஷன் பார்த்து சொன்னார்ல. என்ன வீடியோ முடியலங்க. வீடியோ முடியலையா? அனுப்பின வீடியோவுக்கு சிரிப்பு வரலங்க. நீ சொன்னதுக்கான சிரிப்பு வருது. ஒன்றும் முடியலன்னு. சரி திருப்பி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணுவீங்க, பொண்ணை கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? என்ன கல்யாணம் பண்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்களே வானவே கம்பெனில. நீங்க தானே இப்ப கேக்குறீங்க பையனை கல்யாணம் பண்ணி. நீங்க இப்ப பையன் இல்லையா? ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அவனுக்கு பார்த்துட்டேன். ஆனா ஓகே தான். நான் ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? அவர் சும்மா சாதாரணமாக ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் சைடில் ஒரு டுட்டோரியலே வச்சிருக்காரு. டிஎன்பிசி கொஸ்டின் ரிலேட்டடா மேக்ஸ் ட்ரிக்ஸ் ஆப்டிடியூட் இதெல்லாம் போட்டு. ஆமாடா இதெல்லாம் தெரியாது அவனுக்கு. அப்போ மொத்தமாக ஏதோ பைத்திய மாதிரி ஆடிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கிற எவ்வளோ நாளா. ஒன்னும் தெரியாத மண்ணு. அவனுக்கு குதிரைங்கிற பேரை கேட்டாலே நரம்பெல்லாம் பொட்டச்சிட்டு நிக்கும். முழுசா இன்னும் 25 வயசு கூட ஆகல. ஆனா அடிக்க ஆரம்பிச்சான்னா ஒரே நேரத்துல 25 பேர் அடிப்பான். அந்த அளவுக்கு பவரா? என்னங்க நினைச்சிருங்க? நீங்க என்ன அதை பார்த்துட்டீங்க? நான் அனுப்ப சொல்லும் போது அனுப்புங்கண்ணா. நீங்க வைங்க உள்ள வை. அதை பார்த்துட்டு இதெல்லாம் கான்சென்ட்ரேட் மிஸ் பண்றீங்க. அப்படியா? புரியுது புரியுது. இது புரியலையே. உன்னை மாதிரி ஹாட் டாக்ல போன ஓகே புரியலையே. மூணாவது பாயிண்ட் எனக்கு இவனுது. அந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சு இப்படி யூஸ் பண்ற மாதிரி யூஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி பிறகு வீடியோவை இந்த மாதிரி அது புரிஞ்சு அதை கட் பண்ணி பேஸ்ட் இது பண்ணி அப்படி ஒட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த வர்க்கீஸ் ஒரு விஷயத்தை தொட்டான்னா முடிக்காம விட மாட்டாளே, அதாலே வர்க்கீஸ். போலீஸ் அடிக்காமலே அடி வாங்குறான்டா, அதாலே வர்க்கீஸ். எந்த கால பெண்டு எனக்கு இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேங்க. எனக்கு பழசு. இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேற பழசு. அதெல்லாம் கிடையாது. ரூல் இஸ் ரூல், டீல் இஸ் டீல். கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அவ்வளோதான் வீடியோ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யார் லீடிங்கில் இருக்காங்கன்னா நான் தான் லீடிங்கில் இருக்கேன். நான் என்னோட வீடியோவுக்கு 3 டைம் சிரிச்சிருக்கான். இவர் ரோபோ ஆட்டுக்குது. இவர் ஒரு வீடியோவுக்கு சிரிக்க மாட்டாரு. கதையாகுது இது. இதுல என்னன்னா வீடியோ பார்த்துனே சிரிக்க வச்சல பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட். சிரிக்க வச்சனா இல்லையா? வீடியோ தான். அதெல்லாம் இல்ல. வீடியோ அவனோட குறைபாடு. இப்போ எப்படி கங்குவா படத்தை இந்த ஜென்ரேஷன் நல்லாங்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கங்குவா நல்ல படங்கள்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்பந்தம் எல்லாம் பேசுறேன். சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா. ரைட்டு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோக்கு 3 டைம் சிரிச்சிருக்கான். அவனோட வீடியோவுக்கு நான் 2 டைம் சிரிச்சிருக்கேன். இவர் வீடியோவுக்கு நாங்களும் சிரிக்கல, எங்க வீடியோவுக்கு அவரும் சிரிக்கல. என்ன அது வீடியோவே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அவருடைய ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆக போகுதா அப்படின்னு சொல்ல வைக்கலாமா? ஓகே ஓகே. ஒரு கால் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னங்க அவுட் பிக்கில போறேன். ஓ கர்கட பாய் தினுங்க பாய். ஹலோ அம்மா. நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் தம்பிக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்கண்ணா. அதான் வர வாரம் உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்றேன், வந்துருங்கண்ணா. திருச்சியிலே தானா? ஆமாண்ணா. டேட்டு வந்து நாங்கள் பத்திரிக்கை அனுப்புறோண்ணா. சரிண்ணா. சரிண்ணா. என்னங்க இவன் தம்பிக்கு நிச்சயம் சொல்றான். அவன் தம்பிக்கு சூப்பரானு கேட்கறாரு. பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. பெனால்ட்டியும் பண்ணிட்டாரு. இன்னொரு பெனால்ட்டி வந்து நண்பருக்கு டைம் இல்லை. இப்போயே டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பஸ்ஸு படித்து ஊருக்கு போகணும். அதனால் அடுத்த வீடியோவில் பண்ண வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய் சொல்லு.